வணக்கம். நம் எல்லோருக்குமே நம்மை குறித்து சில கேள்விகள், சந்தேகங்கள், தயக்கங்கள் இருக்கும். இது எல்லா மனிதர்களுக்கும் இருப்பது தான். அது இயல்பு. உளவியலின் கோணத்தில் இதை எல்லாமே ஒரு தற்காப்பு கவசங்கள்னு சொல்லலாம். அதாவது சரியான பாதுகாப்பு கவசம் இல்லாமல் உலகை எதிர்கொண்டோம் என்றால் நம்ம காயப்பட்டு விடுவோம். அதனால் நம்முடைய ஆழ்மனம் உருவாக்கி கொள்வது. அதை பற்றி நான் வேறு இடங்களில் விரிவாக பேசியிருக்கேன். அதனால் சில தயக்கங்கள், கூச்சங்கள் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது நல்லதுக்கு. சில சமயம் பயமும் நல்லது தான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் தொழில். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். அதே சமயம் அந்த பயப்படுறதுங்கிறது பார்த்திங்கன்னா வயசுக்கு, காலம், சூழல் போன்றவற்றுக்கு ஏற்ப மாறுபடணும். பள்ளியை பார்த்து, பள்ளியை நினைத்து ஒரு 10 வயசு நம்ம பயப்படலாம். 30 வயசில் பயப்பட்டால் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவளை எளிதாக சொல்லவும் முடியாது. 10 வயசில் நம்மளுக்கு பள்ளியில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் 40, 50 வயசுலேயும் நம்முடைய ஆழ்மனதை பாதித்துக்கிட்டு இருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் நாம் தான் நுட்பமாக கவனித்து உள்வாங்கி புரிந்து கொள்ளணும். அதை யாரும் பரிசோதித்து சரி தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போது நம்மளுக்கு ஏதோ மனசை ஏதோ நெருடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அதுக்கு என்ன காரணம்னு ஏதோ ஒன்று புரிதல் வருது. இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம மனசை நெருடிக்கிட்டு இருந்ததுக்கு அதுதான் காரணம் இல்லையான்னு வேற யாராவது சொல்ல முடியுமா என்ன? யோசிச்சு பாருங்க. நாம தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது எளிது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கற்றுக்குவோம்னா இன்னொருவுடன் உரையாடி தான். ஒரு பெரியவர்கிட்ட பார்ப்போம். அது அம்மாவோ அப்பாவோ இருக்காங்கன்னா அந்த விஷயத்துக்கு அவங்க பெரியவங்க எப்படி எதிர்வினை புரிகிறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த புரிதல்களை உருவாக்கி கொள்வோம். ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ சொல்லணும், அப்படி சாப்பிடாத, அப்படி எடுக்காத, இதை இப்படி பிச்சுக்கோ, இப்படி தொட்டு சாப்பிடு, இப்படி வாழவே, இப்படிலாம் சொல்லித்தரணும். உண்மையில் நினச்சா சிரிப்பாக இருக்கலாம். ஏன்னா அப்படி சொல்லி கொடுக்கும்போது எளிய விஷயங்கள் சொல்லி தரும்போது அந்த கடினமான விஷயங்கள் குழந்தைகளால் தானாக முயன்று புரிந்து கொள்ள முடியும். அப்போ குழந்தைகளும் உரையாடணும் பெற்றவர்கள்கிட்ட. நான் இதை பார்த்தேன் அப்படின்னு, என்ன பார்த்தேன், என்ன புரிஞ்சுது, இப்படிலாம் உரையாடுவதன் மூலமாக தான் அவங்க பேசுவதற்கான அந்த மன உறுதியை வளர்த்துக்குவாங்க. வார்த்தைகள் அந்த தெளிவு கிடைக்கும், உறுதி, ஒரு ஆளுமை தன்மை இதெல்லாம் உருவாகும். ஆனால் அந்த வாய்ப்பு நம்ம எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. ஏதோ இருப்பதை வச்சு சமாளித்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பலருக்கும் பார்த்திங்கன்னா நம்மிடம் இருக்கும் குறைகள் நன்றாகவே தெரியும். அதனாலே தயங்குவோம். இப்போ நம்மளுக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியுமா தெரியாதான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? யார்கிட்டையாவது பேசுனா தான் தெரியும். யார்கிட்ட நம்ம பேசுவது? எங்கே நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கிற முதல் வாய்ப்பே சரியாக பேச முடியாது எல்லாருனாலையும். ஏன்னா அந்த ஆங்கிலம் புரிஞ்சாலும் அதை டக்குன்னு உள்வாங்கி பதில் சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உடனே நம்மளை நாமளே முடிவு செஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு தெரியாது ஒன்றுமே அப்படின்னுலாம் முடிவு பண்ணிடக்கூடாது. நாமளும் முடிவு பண்ணக்கூடாது, மற்றவங்களும் முடிவு பண்ண விடக்கூடாது. இப்போ இதெல்லாமே நுட்பமான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது கிடையாது. அதற்கான சூழல் அமைவது கிடையாது. எதையாவது செஞ்சு பொழைக்கணும். அதனால் தெரிஞ்சதை வச்சு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கு காலம் மாறிக்கிட்டு வருது, சூழல் மாறிக்கிட்டு வருது, வசதி வாய்ப்புகள் கூடிக்கிட்டு இருக்கு. இப்போது அதனால் இதெல்லாம் நம்ம வெவ்வேறு விதங்களில் முயற்சி பார்ப்பதற்கான களங்கள் இன்றைக்கி உருவாகி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காணொளிகள் மூலமாக, இந்த சேனல் மூலமாக நான் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும்.
ஒரு பெரிய மாற்றத்த நான் உணர்றேன். ஒரு தயக்கம் இல்லாம, கூச்சம் இல்லாம ரொம்ப இயல்பாக பேச முடியுது. முதலையும் இப்படி பேசிட்டு இருந்தாலும், ஒரு கனமான விஷயங்கள தான் சுலபமாக பேச முடிஞ்சது. இப்போ ஒரு வேறு விதமான ஒரு உணர்ச்சிய உணர்றேன். அது என்னன்னு தெளிவாக சொல்ல முடியல. அது நாளாகும் புரிதல் கிடைப்பதற்கு. ஆனா எல்லாமே முதல்ல எனர்ஜியில அந்த மாற்றம் நிகழும். இப்போ எனர்ஜியில அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்புறம் மனதில் நிகழும். நம்ம சிந்திக்கும் விதம், உலகை பார்க்கும் விதம் இதிலேயே ஒரு மாற்றம் உருவாகத் தொடங்கும். அப்புறம் உலகில் அந்த மாற்றம் தெளிவாக, துல்லியமாக வெளிப்படத் தொடங்கும். இப்போ எல்லாருக்குமே இந்த தயக்கம் இருக்கும். அதுதான் நான் சொல்லுவதற்காக தான் இந்த காணொளியை உருவாக்குனது. ஏன்னா ஒன்று வரையணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் வரைஞ்சா யார்கிட்ட காமிக்கிறது? ஏதாவது ஒரு தயக்கம். என்ன வரைகிறது? ஆனால் எங்கேயாவது தொடங்கணும் இல்லையா? ஆசையை வச்சுக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை ஆரம்பித்து பாருங்கள். ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வாட்டர் கலரை வாங்கி வரைஞ்சி பாருங்கள். இல்லை ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிங்க. ஓவியம் வரைவது எப்படி? இன்றைக்கி வந்து எல்லாமே இன்டர்நெட்டில் கற்றுக்க முடியும். குறைந்தபட்சம் நம்ம அந்த ஓவியத்தை பற்றின புரிதலையாவது நம்ம திருத்திக் கொள்ள முடியும். ஓவியம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் யோசியுங்க. ஏன்னா பலரும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஓவியம்னா ஒரு முட்டை போட்டு 2 முட்டையை அதுக்கு மேலே வச்சு, அதுக்கு குச்சி போல் 4 காலை வரைஞ்சி, அதை நாய், பூனைன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா, அந்த நாய் மாதிரியே இருக்கும், பூனை மாதிரியே இருக்கும். அதுதான் ஓவியங்கிற நினைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். உண்மையில் நாம் என்ன நினைக்கிறோம் ஓவியம்னா, அப்போ எதன் அடிப்படையில் நம்ம ஓவியம் வரைய தெரியும்னு நினைக்கிறோம், இல்லை வரைய தெரியாதுன்னு நினைக்கிறோம். அதையெல்லாம் நாம் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளந்தோறும் நம்மளை பற்றின ஒரு தெளிவு கூடுதலாகிக்கிட்டே வரும். ஆமாம், ஓவியம்னு நாம் நினைக்கிறது இது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஸ்கெட்சிங் நல்லா வரையும், நம்மளுக்கு கலர்ஸ் தெரியாது ஒழுங்கா, இல்லை நம்மளுக்கு கலரை நல்லா செலக்ட் பண்ண முடியுது, ஆனால் வாட்டர் கலர் சரியாக வராது. இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்குன்னே புரிதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். புதுசு புதுசாக முயற்சித்து பார்க்கும்போது, தெரிந்து கொள்ளும்போது, அறிந்து கொள்ளும்போது தான் அந்த புரிதல் கூடுதலாகும், விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். இது எங்கேயாவது தொடங்கணும். ஏன்னா இது எளிது கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் அது. ஏன்னா அந்த நபர் வந்து என்னை விட வயதில் குறைந்தவர், 3-4 வயது இளையவர். நான் ரொம்ப மதித்த ஒரு மனிதர், என்னுடைய ஆதர்சமாக இருந்தார் ஒரு கட்டத்தில். நான் படிச்சுக்கிட்டு இருந்தபோது அவர் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து சொல்லி கொடுப்பார். என்னை விட வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் பிஇ படித்து முடித்த உடனே நல்ல வேலை கிடச்சி ஒரு நிரல் எழுதுவதில் ஒரு விற்பனராக இருந்தார். அந்த நிரல் எழுதுவதை பற்றி வகுப்புகள் எடுப்பார் வார இறுதியில். அப்படி தான் அவர் எனக்கு அறிமுகமானார். ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர். அப்புறம் நானும் வேலை கிடச்சி நான் பெங்களூரு போயிட்டேன். போனதுக்கப்புறம் அந்த நான் வேலை செஞ்ச ப்ராஜெக்டில் வேறு ஒருவர் சேர போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். யாருன்னு பார்த்தா அந்த நபர் தான். ஸோ அப்புறம் நாங்கள் 2 பேரும் பக்கத்து இருக்கையில் வேலை செஞ்சோம், ஒரே டீமு. அப்புறம் ஒரே ரூம்மேட்டாகவும் ஆனோம். அப்போது ஒரு டைம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான், நாங்கள் அவ்வளோவா பேசிக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் நிறைய விதத்தில் நாங்கள் வித்தியாசமான மனநிலை கொண்டவர்கள். அவர் ரொம்ப சுத்தமானவர், நான் எதுவும் சுத்தமாக இருக்க மாட்டேன். இப்படிலாம் நிறைய இருக்குது. அதனால் 2 பேருக்கும் பேசவே ஒத்து வராது. ஆனால் ஒரு சமயத்தில் நாங்கள் பேச நேர்ந்த போது தான் எவ்வளோ எங்களுக்குள்ள மனநிலையில் ஒத்துமை இருக்குதுன்னு ஆச்சரியமாக இருந்தது. அன்றைக்கி வேலை முடிச்சுட்டு கேபில் கிளம்பிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கும்போது நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் வந்து அந்த வயசுக்கு ரொம்ப புத்தி கூர்மை கொண்டவர், நிறைய நுட்பங்கள் தெரிஞ்சவர். உங்களை மாதிரி தான் இருக்கணும், எவ்வளோ நல்லா டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இந்த ஒரு நிரல் எழுத ஒரு லாங்குவேஜில் அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, இவ்வளோதான் டீப்பாக தெரிஞ்சால் தான் மதிப்புக்கு. எனக்கெல்லாம் அவ்வளோவா தெரியவே தெரியாது அப்படின்னு.
எவ்வளோ வருஷம் ஆகுமோ அவ்வளோ கற்றுக்கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே அவர் இருந்துட்டு சொன்னார், நீங்கள் வேற என்ன இப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி காலைல தான் எங்கள் பாஸ் எங்கள் லீடர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நீ மோகனை பாரு, அவனை மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுற, எப்போ பார்த்தாலும் கோட் எழுதிக்கிட்டே இருக்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஏதாவது சந்தேகம்னா உங்கள்கிட்டயே வர்றாங்க. நீ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற, அதனால் நல்லா தெரியுது உனக்கு. ஆனால் உனக்கு கோட் எழுதுறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. மற்ற டீம் என்ன பண்ணுது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எதையுமே நீ கற்றுக்கிறது கிடையாது. அவன் அப்படி இல்லை பாரு, எல்லாத்திட்டையும் போய் பேசுவான், நிறைய தெரிஞ்சுக்குவான், கோட் எழுதவும் தெரியும் அவனுக்கு, மற்ற விஷயங்களும் தெரியும், அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, நான் அவரை ஒரு ஆதர்சமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் நல்ல நுட்பமான விஷயங்கள் தெரிஞ்சவர். ஆனால் அவர் அவருடைய குழு தலைவர் என்னை பார்த்து என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னார். மேல் இது நான் நடந்து இப்போது கண்டிப்பாக கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும் இந்த நாங்கள் பேசி. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அன்றைக்கி அவருடைய குழு தலைவர் சொன்னது சரின்னு தோணுது. ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, நான் பல துறைகளில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் எதுலேயுமே ரொம்ப தேர்ச்சி கிடையாது. எல்லாமே தெரியும் மேலோட்டமாக, ஒரு முழுமையாக எனக்கு இது நன்றாக தெரியும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எதையுமே. அது எனக்குள்ள ஒரு குறையாகவே இருந்தது. ஆனால் இப்போ தான் புரியுது, அது என்னுடைய பார்வை. அதாவது இப்போ எனக்கு ஆங்கிலம் ஒழுங்காக தெரியுமா தெரியாதா, எனக்குள்ள ஒரு பார்வை இருக்கும் இல்லையா. என்னுடைய உடல் நாற்றம் அடிக்குதா இல்லையா, நான் மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சிருப்பேன் இல்லையா, நாற்றம் எடுக்குது. என்னுடைய குரல் தெளிவாக இருக்கா, இல்லை பிசிறடிக்குதா, இல்லை மூக்கிலிருந்து பேசுகிறேன்னா எப்படி எனக்கு தெரியும்? யாராவது சொல்லினா தானே எனக்கு தெரியும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பல எண்ணங்கள், நம்மளை குறித்து நம்ம கொண்டு இருக்கும் எண்ணங்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொன்னது, அதன் மூலமாக நம்ம கிரகித்து கொண்டதாக தான் இருக்கும். இதில் பல விஷயங்கள் சின்ன வயசில் சொல்லித்தரப்பட்டதாக தான் இருக்கும், விவரம் தெரியாத வயசில் சொன்னதாக தான் இருக்கும். அதில் பிடிச்சவற்றை நாம் மனசில் இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்குவோம். நீ தான் தங்கக்கட்டி, செல்லக்குட்டி, சிங்கக்கட்டி அப்படின்னா அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குவோம். நான் தான் செல்லக்கட்டி, சிங்கக்குட்டின்ட்டு. இன்னொரு பக்கம் நீ முட்டாள், நீ ஒரு உதவாக்கற அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு பிடிக்கும். அப்படியே முட்டாள், ஐயோ பாருங்கள் என்ன மாதிரி முட்டாள் உண்டா, என்ன மாதிரி அப்பாவி உண்டா, நான் இந்த மாதிரி நல்லவன் உண்டா அப்படின்னு நம்ம ஒரு நாடகம் போட விரும்புவோம். இதெல்லாம் இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ஸோ நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ நம்முடைய ஆழ்மனம் எல்லாவற்றையும் கிரகித்து கொள்ளும். அந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. உண்மையில் நம்ம நடிகர்கள்ங்கும்போது நம்ம எல்லா விதமான உணர்ச்சிகளையும் உணரணும். அப்போ தான் நம்ம முழுமையாக உணர்வோம். நம்ம காதலிக்கணும், ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சி பார்க்கணும். இப்போ காதலிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு காதலன் இருக்கா, நமக்குள்ளே ஒரு காதலி வேணும் இல்லையா. காதலி இல்லாமல் எப்படி காதலிப்பது? அப்போது நம்ம யார் நம்ம காதலிக்கிறோமோ அவங்க மேலே நம்ம காதல் குறித்து நமக்கு இருக்கும் ஆசைகள், அந்த ஏக்கங்கள், அதையெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், பிம்பமாக போட்டு அதன் மூலமாக நம்ம காதலை கொட்டுவோம். அப்படி தான் உறவுகள் எல்லாமே நிகழுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாருமே இன்னொரு மனிதரை முழுமையாக பார்ப்பது கிடையாது. எல்லாருமே தங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை கொண்டு தான் இன்னொரு மனிதரை பார்க்குறாங்க. அப்போது நாம் ஒழுங்காக ஆங்கிலம் பேசுகிறோமா, மூக்கில் பேசுகிறோமா இல்லையா, நம்முடைய உடல் நாற்றம் எடுக்குதா இல்லையா, இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னது இன்றைக்கி நம்பிட்டுருப்போமா? இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையிலிருந்து தான் எடுத்து வச்சு சொல்கிறேன். இதை நாம் பரிசீலனை செய்யணும். யார் அந்த மனிதர்கள், அவர்கள் எந்தளவு நம்பலாம், அவர்கள் எதன் பொருட்டு அந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்க, வேணுமே நம்மளுக்கு கேலி செய்வதற்காகவா, கிண்டல் செய்வதற்காகவா, கடுப்படிப்பதற்காகவா,
பொறாமை என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். இதெல்லாம் கவனிக்கும்போது தான் அத முழுசா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த வார்த்தைகளோட அர்த்தத்த மாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா, சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இப்ப ஏன் இவ்ளோ விளக்கமா சொல்றேன் அப்டின்னா, இது வந்து எவ்வளோதான் இன்னொருத்தர் சொன்னாலும் நம்ம மனம் உள்வாங்கிக் கொள்ளாது. இப்போ நான் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த உரையாடல சொல்றேன். ரொம்ப அப்பவே பரவசமா தான் இருந்தது இல்லையா? ஆனா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆழ் மனதுக்குள்ள அந்த தெளிவும், ஒரு கான்ஃபிடென்ட்டும் இப்ப தான் வந்திருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, அதுதான் சின்ன வயசுலருந்து அந்த பயத்த ஊட்டி, ஊட்டி, ஊட்டி நம்மளுக்கு வளர்த்துட்டோம். வளர்க்கப்பட்டிருக்கோம். வேலை செய்யணும் ஒழுங்கா, பத்தாது, போதாது, இன்னும் நெறைய மார்க் எடுக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும். நம்மளுக்கு எல்லையே இல்லாம பின்னாடி இருந்து முடுக்கி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்கே போய் நிற்கிறோம்னே நம்மளுக்கு தெரியல. அதை யாராவது கற்றுத்தரணும். அதுதான் இல்லை, நாமளாக கற்றுக்கொள்ளணும். யாராவது கற்றுக் கொடுத்தாலும் அதை கேட்டுக்கொள்ளும், புரிந்து கொள்ளும் மனநிலையில் நாம் யாரும் இல்லை இன்றைக்கி. ஏன்னா நம்ம எல்லோருமே அறிவு மிக்கவர்களாக இருக்கோம், அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கோம். அதே சமயம் சில விஷயங்களை நாம் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு குதிரைக்கு சொல்லித்தரணுமா அதுக்கு எப்போ களைப்பெடுக்குது, எப்போ நிறுத்தணும்னு அதுக்கு தெரியணும் இல்லையா? அதே போல் மனிதருக்கும் தெரியணும் சில விஷயங்கள். இப்போ அதனால தான் நான் இந்த படத்தோட தலைப்பை ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் செல்ஃப்னு வச்சுருக்கேன். இது ஆங்கிலத்தில் சொல்லும் ஒரு பழமொழி, ஒரு சொலவடை தான். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிம்பாங்க. ஜாக்குனா என்ன? இளவரசன். ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், வெவ்வேறு தொழில்கள் துறைகளில் நிபுணனாக இருக்கலாம். ஏன்னா இளவரசன் ஜாலியாக எங்கே வேணாலும் சுற்றலாம், பொறுப்பு கிடையாது, எதை வேணாலும் கற்றுக்கலாம், போர் அடித்தா கிளம்பி போகலாம், புதுசாக கற்றுக்கலாம். ஸோ நாய் வாய் வச்சது போல் எதை வேணுமெனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். மாஸ்டர் ஆஃப் நன். ஆனால் அவன் எதுக்கு மேலும் கட்டுப்பாடு இருக்காது, அதிகாரம் இருக்காது, எல்லாமே தெரியும். சரி, எனக்கு நான் இதை பற்றி கருத்து சொல்கிறேன்னா, சரிப்பா நீ இல்லை நீ உக்காரு, அதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டுருவாங்க. இல்லை எனக்கு நான் இது தெரியும், இதை சொல்லித்தரேன் அப்படின்னா, சரிப்பா பார்த்துக்கலாம், இப்போது அவசரப்பட வேண்டாம், நாள் வரட்டும். ஸோ மாஸ்டருங்கும்போது நம்ம எதுலேயுமே நுட்பத்தை உணராதவர்களாக இருப்போம். உண்மையில் நம்ம எதுலையாவது நுட்பமாக இருந்து அதில் நிபுணனாக ஆனோம்னா இன்றைக்கு வீணாக போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏனென்றால் நான் என்னுடைய வேலை செய்யும் நிறுவனத்தில் நான் ஒருவரை சந்தித்தேன். அவங்க கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நிரல் ஒன்றை பராமரிக்கும் வேலையில் இருக்கார். அவருடைய 20 வயதுகளின் தொடக்கத்தில் அந்த நிரலை அந்த குழுவில் ஒரு பகுதியாக இருந்து அவர் எழுதியிருக்காரு. கடைசி 30 வருடங்களாக அந்த நிரல் அப்படியே இருக்குது. இவங்க அதை பராமரிச்சுட்டு மட்டும் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அவருக்கு எந்த வகையான புரிதல் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் என்னெல்லாமோ தொழில்நுட்பங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அதையெல்லாம் எதுவுமே தெரியாது. இன்றைக்கும் வந்து யோசிச்சு பாருங்கள், யாராவது கரியால் இயங்கும் ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதையும் ஒருத்தர் பராமரிக்கிற மெக்கானிக் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போன்ற காரை யாராவது வச்சுருந்தாங்கன்னா வேறு யார்கிட்ட போக முடியும் அவங்க? ஸோ இது ஒரு நுட்பமான விஷயம். தொழில்நுட்பம் வளர வளர சில விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாகிக்கிட்டு இருக்குது, சில விஷயங்கள் பாதகமாகிக்கிட்டு இருக்குது. ஒரு நிபுணனாக இருப்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பரிந்துரை செய்யத்தக்கதல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிரூபணன் என்பவன் ஆகணும்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 வருடங்கள்லாம் ரொம்ப சாதாரணம். இன்றைக்கி 5 வருடங்களில் மேனேஜர் ஆயிடுறாங்க. ஒரு தோராயமாக 15லிருந்து 20 வருடங்களாவது ஒரு துறையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கணும்னு நான் சொல்லுவேன். 10 வருஷமாவது மினிமம் இருக்கணும். டபுள் டிஜிட்டை ரீச் பண்ண முடியாமல் ஒருவர் ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பர்ட்டுக்கு இணையான அறிவு பெற்ற விட முடியும். ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சாலே இன்றைக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதே சமயம் இன்றைக்கி டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே இருக்குது. 10 வருஷம் ஒரு துறை அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்துருது.
ஸோ அதனால் ஒரு நிபுணன்னா யார், அவனுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறத பற்றி இன்றையான மதிப்பே வேறு. அது ஒரு தெளிவற்ற நிலைன்னு தான் சொல்லுவேன். அதனால் நாம் இன்று கவனம் செலுத்த வேண்டியது நம்மை வெற்றி கொள்வது. நாம் யாரையும் வெற்றி கொள்ள தேவை கிடையாது. எந்த துறையிலும் வெற்றியாளனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மை வெற்றி கொள்வது. அது நம்மை நாம் சரியாக கையாள கற்றுக்கிட்டோம்னா, சரியாக உணர்ச்சிகளை கையாள கற்றுக்கிட்டோம், ஒழுங்காக சிந்திக்க கற்றுக்கிட்டோம், தெளிவாக பேச கற்றுக்கிட்டோம், நிதானமாக நம்மளை வெளிப்படுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது போதுமே. எந்த புதிய துறைக்கு போனாலும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போது கற்றுக்கொள்ள முடியாட்டியும் கேள்விகள் கேட்டுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம், புரிஞ்சதை எளிதில் முன்வைக்க முடியும். அப்புறம் நம்ம எதை கற்றுக்கணும்? நம்ம எது கற்றுக்கிட்டாலும் அதை பயன்படுத்த முடியும் இல்லையா? உண்மையில் இன்னைக்கு அதுதான் தேவை. நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் அதை பயன்படுத்தணும். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய பார்வையில் நிறைய பேர் செய்யும் தவறு இதுதான். இப்போ ஐடி துறையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், இப்போ நம்முடைய சொந்த நண்பர் இருக்கார். அவர் நல்லா அந்த துறையில் ஒரு பெரிய நிபுணர் அவர். ஆனால் அவரோட பர்சனல் லைஃபுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னா நேரடியாக எந்த பயனும் கிடையாது. அதன் மூலம் நம்ம சம்பாதிக்கிறாரு, அந்த வேலை அவருக்கு திருப்தியாக இருக்குது, மகிழ்ச்சி தருவதாக இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி இப்போ அவர் எழுதுகிற அந்த ப்ரோக்ராம்னால அந்த ஒரு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாட முடிக்க முடியாது. ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒன்றுமே பயன்படாது. அந்த பணம் சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை வச்சு ஏதாவது வாழலாம். யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு இசைக்கலைஞனாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மனைவியோட திருமண நாள், 2 பேருக்கும் ஒரே திருமண நாள் தான் இருக்கும், இல்லை குழந்தையோட பிறந்தநாள் போன்றவற்றுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடினீங்க, ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ அது வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதாவது நம்முடைய திறமை நம்ம குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுது. அதனால் பணத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கிடைக்காது. இப்போ பணம் நிறைய இருந்ததுன்னா நம்ம எளிதில் ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம், 2 வீடு வாங்கலாம், 3-4 கார் வச்சுருக்கலாம், எல்லா வசதியும் கிடைக்கும், சொகுசாக வாழ முடியும். ஆனால் அதை எப்படி நம்ம மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்வோம், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம்? ஒரு பயனற்ற திறமைன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு நன்றாக பாடும் ஒரு பறவை, அதை கூட்டுக்குள்ளே வச்சு அது பாடுறோம், அது பாட பாட அது நல்ல உணவு திறக்கிறோம். எவ்வளோ பாட்டு நல்லாயிருக்கோ அவ்வளோ நல்ல உணவு கிடைக்கிது, அது நல்லா போஷாக்காக வளர்ந்து நல்லா சிறகை விரித்து கம்பீரமாக பாடுதுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அதை பறவைன்னு சொல்லாமல் அது பறவைக்கு சிறகு இருப்பதனால பயன் இருக்கா? அந்த சிறகு பெருசாக வளர்வதனால ஏதாவது பயன் இருக்கா? நம்ம தான் யோசிக்கணும். இப்போ நம்ம அப்படி பலரும் இன்று வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கோம். அதை பற்றின புரிதல் ஐடி துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு உண்டு. ஏன்னா மற்ற துறையில் நம்ம வேலை செஞ்சோம்னா அந்தளவு எளிதில் சம்பாதிக்க முடியாது, நிறைய போராடணும். நம்ம நிறைய நம்முடைய தகுதிக்கு மீறி சம்பாதிச்சாலே ஒரு குற்ற உணர்வு வர தொடங்கிடும். நான் சுற்றி இருப்பவங்களையும் பார்ப்போம். நம்ம பலரும் பார்த்திங்கன்னா எளிய மனிதர்கள் தான். நம்ம சுற்றி இருப்பவங்களையும் பார்ப்போம், ஒப்பிடுவோம். அவங்களோட ஒப்பிடும்போது நாம் சம்பாதிக்கும் பணம், நாம் அதற்காக மேற்கொள்ளும் முயற்சி, அதெல்லாம் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் நம்மளுக்கு. உழைக்காத பணம் உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அதனால தான் நிறைய பேர் ஐடியில் இருக்கிறவங்களாம் ஒரு அந்நியமாக உணர்கிறாங்க. அந்த வேலையில் யாரும் ஈடுபாடு காட்டுவது கிடையாது. ஆனால் அதையே நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும். ஐடி துறையில் நம்ம நிரல் எழுதுனா அது நேரடியாக வாழ்க்கைக்கு பயன்பெறாது. ஆனால் நீங்கள் திட்ட மேலாண்மையிலையோ இல்லை வேறு ஏதாவது துறையிலையோ உங்கள் நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு நம்ம எப்படி சிந்திக்கிறோம், இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும். அங்கே உதாரணத்துக்கு நமக்கு நிரல் எழுதுவதை தவிர டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும்,
அத மத்தவங்க பரிசோதிச்சு பார்ப்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மூலமாக ஒரு குழுவில் வேலை செய்வது எப்படின்னு கற்றுக்கொள்ளலாம். பிற மனிதர்கள் கேள்வி கேட்டா எப்படி? அவங்க எப்படி சிந்திப்பாங்க? நெறைய கற்றுக்கொள்ள முடியும் நம்மால. ஸோ இது நாம எப்படி பார்க்குறோங்கிறது தான் இருக்கு. அதுதான் இன்றைய தேவை அதுதான். நம்ம எந்த துறையையும் நிபுணனாகணும் அப்படின்னா, வெகு விரைவில் வீணாக போவோம். காலாவதியாகி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை கூர்தீட்டிக் கொள்வது, மேம்படுத்திக் கொள்வது, நம்மை ஒரு ஆளுமையாக உருவாக்கிக் கொள்வது. நம்முடைய ஆளுமை திறனை சரியாக வளர்த்துட்டோம்னா, எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய திறமையை நாம் பெற்றுவிடலாம். இன்றைக்கு அதுதான் தேவையாக இருக்கு. ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குங்கும்போது ஒரு ஒரு சிக்கலை நான் உணர்வது, என்னுடைய வயதை ஒத்த இன்னளவுக்கு அனுபவம் கொண்ட பலரும் சொல்வது என்னன்னா, இன்று புதிதாக சேர்பவர்களுக்கு வழிகாட்டுவது பெரிய தலைவலியாயிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. புதுசாக வர்றவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு உதவி வேண்டியது இருக்குது, வழிகாட்டுதல் வேண்டியது இருக்குது. இவங்க மூத்தவர்கள்னு சொல்லி இவங்கள நாடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இல்லை அவங்க வேறு விதமாக எல்லாத்தையும் புரிஞ்சுருக்காங்க. அவனுக்கு விளக்கி சொல்லி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க இவங்க. ரொம்ப எளிய விஷயங்களை கூட நம்மளை உதவியை தேடுறாங்க. நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது யோசித்து பார்த்தோம்னா. நான் கவனித்த வரையும் இன்றைக்கி பலரும் இப்போ நான் உட்பட பார்த்திங்கன்னா தலைமை பதவிக்குள்ள ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஏன்னா படித்து வர்றவங்க அவங்க தன் முயற்சியால் சுய முயற்சியால் தான் வேலைக்கு வர்றாங்க. அவங்க இல்லாமல் படித்து கற்றுக்கிட்டு வர்றாங்க. இப்போ அவங்க சுய முயற்சியால் அவங்க வேலைகளையும் சிறப்பாக செயல்பட்டு காட்டட்டும். இப்போது அது போன்ற நிலை தான் இந்த எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதாவது ஒரு அரசு நிறுவனங்கள் எப்படி இருந்ததுன்னா ஒரு தேக்க நிலை வந்துருச்சு. அங்கே போய் எப்படியாவது வேலை செஞ்சுட்டா போதும், வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சம்பளம் வந்துடும், அப்படியே காலத்தை ஓட்டிடலாம். அப்போ தனியார் நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட போது, ஐடி நிறுவனங்கள்லாம் தொடங்கப்பட்ட போது நல்ல உத்வேகம் மிக்க இளைஞர்கள், இப்போ என்ன போலவர்கள் துடிப்பு மிக்கவர்கள் நிறைய பேர் அதில் சேர்ந்தோம். நிறைய முயற்சி வெளிப்படுத்தணும், முன்னேறி வந்தோம். இப்போ இன்றைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே சில்வர் ஸ்பூனோடு பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும்போதே நல்ல டிகிரி இருக்குது. அடிப்படையான விஷயங்கள் எதுக்குமே கவலைப்படலை. யோசிச்சு பாருங்கள், ஒரு புத்தகம் கூட கிடைக்காத காலகட்டம் ஒன்று இருந்தது. இன்றைக்கி இணையத்திலேருந்து எல்லாமே கிடைக்கிது இலவசமாக. அப்படிங்கும்போது எவ்வளோ அவங்க கற்றுக்க முடியும், எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியும். அப்போது அதுக்கான முனைப்பு அவங்க போடட்டும்ங்கிறத எண்ணம் தான் இன்றைக்கி பல தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களையும் வந்துருச்சு. அதற்கேற்ப நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா முன்னை போல் ட்ரைனிங்காகவோ நம்மளுடைய தனிப்பட்ட ஆளுமை திறனை வளர்த்து கொள்வதற்கோ பயிற்சிகள் தருவது கிடையாது, வழிகாட்டுதலை தருவது கிடையாது. ஏன்னா கல்வி நிறுவனங்களும் நிறைய வளர்ந்துருச்சு. கல்வி நிறுவனங்களும் 20-30 வருடங்களை காட்டிலும் பல விதங்களில் முன்னேறிவிட்டன. கற்றுத்தருவதெல்லாம் இன்று உலகத்தரத்தில் இருக்குது. அப்போது நாம் 20 வயசுலேயே உலகத்தரத்துக்கு செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். உண்மையில் அதுக்கான போதுமான திறமை நம்மிடம் இருக்குது. ஆனால் அதை எங்கேயும் நம்ம வெளிக்காட்டுவது கிடையாது. அதனால் நமக்கு கேள்விகள், சந்தேகங்கள், இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணக்கூடாதா. இப்போ அதிலேருந்து தனி மனிதர் தான் மீண்டாகணும். இந்த ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்காலத்தில் இன்னும். ஏன்னா இப்போது முன்பே சொன்னது போல் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணுன்னா ஒரு சில வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. 5 வருடங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புது விதமான திறன்கள் தேவைப்படும். அதை 12 வயசில் இருக்கிற ஒருத்தர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ இதை கற்றுக்கோப்பா, அதை படிப்பா அப்படின்ட்டுலாம்.
அப்போது என்ன பண்ணணுன்னா, ஒரு இளைஞர் வந்து தானே கண்டுபிடிக்கணும். தனக்கு இந்த திறமை இருக்குது, அதுக்கு இது படித்தா சரியாக வரும், இது பண்ணலாமா? இப்போ அது பண்ணுறதுல வந்து எனக்கு இந்த திறமை குறைவாக இருக்குது, இதை நான் கற்றுக்கணும், இதை வழிகாட்ட முடியுமா? இது நான் பார்த்தேன், உங்களிடம் இந்த திறமை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். இது ரொம்ப சிக்கலான நிலை தான் உண்மையில். ஆனால் அதனால தான் இவ்வளோ பேச வேண்டியதாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம பலருக்கும் என்ன தேவைன்னே தெரியாமல் ஒரு விதமான ஸ்தம்பிச்சு போன நிலையில் இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சிக்கலாக போகுது, எதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக நின்று வேடிக்கை பார்க்கலாங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கோம் பலரும். ஆனால் இந்த காலகட்டம் வந்து அப்படிப்பட்ட காலகட்டம் கிடையாது. எல்லாருமே தலை தெறிக்க ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போய் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எத்தை தின்னால் பித்தம் தெளியுங்கிறது போல் ஓடிக்கிட்டு இருக்கோம் தெளிவை தேடி. ஆனால் ஏதோ ஒன்று நம்ம என்ன செஞ்சாலும் அது நாம் செய்கிறோங்கிற தெளிவோட ஒரு உறுதியோடு செய்யணும். அரையும் குறையுமா அவர் சொன்னாரேங்கிறக்காக, இல்லை இப்படி செஞ்சு பார்க்கலாம், இது ஒர்க் அவுட் ஆனால் நல்லது அப்படின்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். ஏன்னா நாம் செய்வது வந்து இன்னும் 5 வருஷம் கழித்து இல்லைன்னா கூட அட்லீஸ்ட்டு நம்ம அதை செஞ்சதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்க முடியும். நம்ம செஞ்சது 5 வருஷம் கழிச்சும் உண்மையாக இருக்குது, உறுதியாக இருக்குன்னா நல்லது. இன்னும் அது ரெண்டுமே எதையுமே செய்யாமல் இதுவா அதுவான்னு ஊசலாடிக்கிட்டே, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு நிலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம 5 வருடங்கள் கழித்து புதுசாக ஏதாவது வந்தாலும் அப்போவும் நம்ம எதையும் கற்றுக்க மாட்டோம். இப்போ இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம். இப்போது நீங்கள் உலகத்தில் நடக்கிறதையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அரசாங்கங்கள், இந்த உலக நியதி, ஒரு ஆர்டர்னு சொல்கிறோம் இல்லையா, வேர்ல்டு ஆர்டர், எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இப்போ தனியார் நிறுவனங்களை எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனி மனிதர்கள் தள்ள தான் விழுகுது. இன்றைக்கி கார் வாங்கினா கூட அந்த கார் வந்து சரியாக வேலை செய்யுங்கிறக்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வேலை செய்யலைன்னா கொண்டு வா, உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தர்றோம், அவ்வளோதான். உயிர் போச்சா, அது சரி பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது. இன்னும் சமீபத்தில் ஒரு செய்தி வாசித்தேன். அமெரிக்காவில் பீச் ஓரங்களில் கடல் ஆழத்தில் அழைத்து சென்று அந்த பவளப்பாறைகள் இதெல்லாம் சுற்றி காட்டுற ஒரு நிறுவனம், ஸ்கூபா டைவிங்கு. இப்போது அந்த நிறுவனத்தோட வேலை செய்வதற்கான அந்த படிவத்தில் என்ன மாதிரியான கண்டிஷன்கள்லாம் இருக்குங்கிற போது ஒரு கண்டிஷன் போட்டுருந்துருக்கு. ஏன்னா நீங்கள் பயிற்சியாளர்னால் நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் அழைத்து செல்லுட உயிருக்கு உத்தரவாதம் இருக்கணும் இல்லையா. அப்போது அதில் போட்டிருந்தது, வருடத்துக்கு 2 பேர் அதிகபட்சம் இறக்கலாம், இறந்தால் பரவாயில்ல அப்படின்னு போட்டிருந்துருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வருஷத்துக்கு 2 பேர் இறந்தாங்கன்னா ஒருத்தர் கேஸ் போட்டால் கூட அந்த நிறுவனம் வந்து வக்கீலை வச்சு வாதாடி நஷ்ட ஈடு கொடுத்து சமாளிச்சுக்கும். 2 பேருக்கு மேலே இறந்தால் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லாமே வெறும் எண்ணிக்கையாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல யார், நாமளும் அந்த எண்ணிக்கைகளில் ஒன்றா? அதை நாம் தான் கேள்வி கேட்டு ஆகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் எதுலேயும் ஒரு நிபுணனாக இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க நம்மளை. இன்றைக்கி யூடியூப் எடுத்து பாருங்கள், எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் வேண்டுமானாலும் நடிகன் ஆயிடலாம், யார் வேண்டுமென்றாலும் பிரபுதேவா ஆயிடலாம், இயக்குனர் ஆகிடலாம், பாடகராகிவிட முடியும். ரொம்ப கஷ்டமே கிடையாது இன்றைக்கி. ஆனால் உண்மையான டேலண்ட்டோட திறமையோடு இருக்கிறவங்க கஷ்டமாயிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் அவள் நிலைத்து நிற்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி எவ்வளோ பேர் கடந்த 10-20 வருடங்கள் உருவாகி வந்திருப்பாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் அப்படி சொல்லிக்கொள்ளும்படி நம்மளுடைய நினைவில் இருக்காங்க. அவங்க அவ்வளோதான், ஒரு அந்த தற்காலிகமான ஒரு எழுச்சியில் அப்படியே காணாமல் போயிடுவாங்க.
இப்போ கடந்த காலங்கள்லேயும் இதுதான் நிகழ்ந்தது. ஆனால் அப்போது இவ்வளோ போல் மீடியா கிடையாது. அந்த கவனம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். நீங்கள் ஒரு ஹிட்டு படம் கொடுத்தீங்கன்னா அது சில பல வருடங்கள் பேசப்படும். ஏன்னா அதை போல் இன்னொரு ஹிட்டு படம் நம்மளாலையும் கொடுக்க முடியாது, மற்றவர்களாலையும் எளிதில் கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. சினிமாக்களை விட சீரியல்கள் பிரபலமாக இருக்குது. சீரியலை காட்டிலும் யூடியூப் வீடியோக்கள் பிரபலமாகிடுது. ஸோ யார் எதனால் பிரபலமாகறாங்க, ஏன் பிரபலமாகறாங்கன்னு தெரியறது கிடையாது. அதே வேகத்தில் காணாமலும் போயிடுறாங்க. அப்போது நம்ம எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்கிறதும் முக்கியம் கிடையாது. ஏன்னா யார் வேணுமானாலும் எதை வேண்டுமானாலும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். நிபுணன் ஆகணும்னா காலம் எடுக்கும். உண்மையில் நிபுணன் ஆவது நல்லது தான். 10 வருஷம் ஒன்றில் நீங்கள் பொறுமையாக ஈடுபடணுங்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கெல்லாம் ஒருவர் 10 வருஷம் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலே ஆச்சரியப்பட வேண்டிய காலகட்டம். அப்போது ஒரு நிபுணனாக இருந்தோம்னா அதே சமயம் அந்த நிபுணத்துவத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கற்றுக்கொள்ளும் திறனை நம்பி தேவை என்றால் நம்ம வேறு ஒன்றுக்கு மாறுவதற்கு தயாராக இருக்கணும். அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா அதுதான் நாம் நம்மீது நிபுணத்துவம் கொண்டிருக்கோம், கட்டுப்பாடு கொண்டிருக்கோங்கிறதுக்கான பொருள். நம்மால் புதுசாக ஒன்று கற்றுக்க முடியல, மாற முடியாது, எனக்கு வயசாயிருச்சு, இது மேலே என்னால் முடியாது அப்படின்லாம் சொன்னோம்னா நம்மீது நமக்கான கட்டுப்பாடு இல்லைன்னு தானே பொருள். அந்த கட்டுப்பாடை நாம் கொண்டு வந்துட்டோம்னா எதை வேண்டுமானாலும் நாம் கட்டுப்படுத்த முடியும். அதுதான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. நான் முன்பே சொன்னது போல் இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நம்ம வெளிப்படுத்துவதற்கு பயந்துக்கிட்டே இருக்கோம். அதை நாம் தான் கற்றுக்கொள்ளணும். இப்போ நான் அதான் இவ்வளோ விலாவாரியாக பேசுகிறதுக்கு காரணம் அந்த காணொலிகள் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உருவாக்கலை அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம செயலில் இறங்க தொடங்கும் போது தான் நம்முடைய இயலாமைகள், போதாமைகள், நம்முடைய எல்லவைகள், நம்முடைய கனவுகள், கற்பனைகள் குறித்து தெரிய வரும். நம்ம அதீதமாக கனவு கண்டுறோம், இல்லை இது செய்யலாம், இதை விட இன்னும் நல்லா செய்யலாம், இப்படியெல்லாம் புரிதல்கள் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வளருவோம். இப்போ இதுதான் அந்த படத்துலையும் காட்ட முயல்வது அதுதான். நம்ம ஒரு குழந்தை போல், ஒரு வேதாளம் போல் இருக்கோம். எனர்ஜி நிறைய இருக்குது. அது எப்படி சரியாக செயல்படுத்துவதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம். இல்லை ஒரு வளர்ந்த ஒரு மிருகம் போல், அந்த மிருகம் வளர்ந்துருச்சு, அது எனர்ஜியை கட்டுப்படுத்த தெரியும். ஆனால் அதுக்கிட்ட எனர்ஜி கிடையாது, அதனால் சிந்திக்கும் திறன் கிடையாது, அதனாலையும் பெரிய பயன் கிடையாது. இப்போ இந்த இரண்டையும் சேர்த்து நம்ம ஒருங்கிணைத்து வளரணும். அந்த குழந்தையோட ஒரு எனர்ஜியும் இருக்கணும், ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்கணும், அந்த ஒரு வளர்ந்த மிருகத்துக்கிடையான ஒரு பக்குவமும் அமைதியமும் தெளிவும் இருக்கணும். இப்போது அதுதான் நான் அந்த படத்துலையும் காட்டியிருக்கேன். ஸோ இதை கவனியுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையும் நாம் தான் கவனித்து நாம் எதை நன்றாக புரிஞ்சுக்கணும், எதை இன்னும் நுட்பமாக தெரிஞ்சுக்கணும், எதை மேம்படுத்தணும், எதை வெளிப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். அதை வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.